தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் பாலா இயக்கத்துல நடிகர் அருண் விஜய் நடிப்புல வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்புல ஜிவி பிரகாஷ் இசையமைப்புல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் வணங்கான். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய நாயகன் அருண் விஜய் கன்னியாகுமரியில தன்னுடைய தங்கையுடன் வாழ்ந்துட்டு வராரு. ஒரு வாய்ப்பேச இல்லாத நபராகவும் இருக்காரு. தன்னுடைய தங்கை மீது அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காரு. இவர் கண் முன்னாடி ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா தட்டி கேட்கிற முதல் நபரா இருக்கிறார். தட்டி கேட்கறது அப்படின்னா தப்பு செய்யறவங்களுக்கு சாவு பயத்தை காட்டுற மாதிரி அடிக்கிறாரு. இப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதால ஒரு கட்டத்துல இவருக்கு ஒரு வேலை இருந்தா இந்த மாதிரி அடிக்கடி விஷயங்களுக்கு எல்லாம் போக மாட்டார். அப்படிங்கிறதுக்காக அருண் விஜயுடைய நலம் விரும்பியான சர்ச் ஃபாதர் இவருக்கு ஆதரவற்றோர் இல்லத்துல ஒரு செக்யூரிட்டி வேலை வாங்கி தராரு. அங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுறாரு. செக்யூரிட்டி வேலையும் நல்லா செஞ்சுட்டு வராரு. அந்த சமயத்துல அந்த ஆதரவற்றோர் இல்லத்துல இருக்க 2 பேரை கொலை பண்றாரு. அந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்டையும் போய் சரணடைகிறாரு. ஆனா அதுக்கான காரணத்தை போலீஸ் கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரு கடைசி வரைக்கும். அந்த கொலையை ஏன் பண்ணாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அதை ஏன் எல்லார்கிட்டையும் மறக்கிறாரு அப்படிங்கறத அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்துல கதாநாயகனா நடித்திருக்கக்கூடிய அருண் விஜய் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா வாய் பேச இல்லாதவரா நடிச்சு நம்மள கண் கலங்க வைக்கிறாரு. ஒவ்வொரு சீன்லயுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே இருக்காரு. குறிப்பா தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாருடைய மனசுல இடம் பெற்றார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இவருக்கு கூட கதாநாயகியா நடிச்சிருக்கக்கூடிய ரோஷினி பிரகாஷும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அதே போல இந்த படத்துல கௌரவ படத்துல நடிச்சிருக்கக்கூடிய சமுத்திரக்கனி ஆகட்டும், மிஸ்கினி ஆகட்டும், அவங்களும் தன்னுடைய பங்குக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் பாலா ஒரு சிறப்பான கதைக்களத்தை கையாண்டிருக்காரு. அதற்காக நம்முடைய முதல் பாராட்டை தெரிவிச்சே ஆகணும். அதாவது இந்த சமூகத்துல பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கொடுமைகளை சுட்டிக்காட்டி அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகளை கொடுக்கணும் அப்படிங்கறத சிறப்பான நேர்த்தியான திரைக்கதை மூலமா நமக்கு காட்டியிருக்காரு. அதே போல இந்த படத்துல வரக்கூடிய இன்டர்வல் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் காட்சி ஆகட்டும், இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. குறிப்பா எமோஷனல் காட்சிகள்ல நம்மள கண் கலங்க வச்சிருக்காரு இயக்குனர் பாலா. அருண் விஜய் ஆகட்டும், இயக்குனர் பாலாவாகட்டும், இவங்க 2 பேருக்குமே இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கணும். அந்த அளவுக்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ்ல ஆகட்டும், திரைக்கதை வயசாகட்டும் நல்லாவே கொடுத்திருக்காங்க இந்த படத்தை. குறிப்பா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை சுட்டிக்காட்டி அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகளை கொடுக்கணும், அப்படி கொடுக்கும்போது தட்டி கேட்கும் போது இந்த சட்டமும் நமக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறத காட்டியிருப்பாரு இயக்குனர் பாலா. அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். அதே போல இந்த படத்தினுடைய பாடல்கள் ஜிவி பிரகாஷ் நல்லாவே கொடுத்திருப்பாரு. இந்த படத்தினுடைய பின்னணி இசை சாம் CS மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய எடிட்டிங், ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பா இருக்கு. இந்த படத்துல குறை அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது முதல் பாதியில வரக்கூடிய அருண் விஜய் மற்றும் ரோஷினி பிரகாஷ் இடையான அந்த காதல் காட்சிகள் மட்டும் பெரிய அளவுல கவனம் இருக்கல. மற்றபடி இந்த படத்துல குறை அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 3.75. அடுத்த மாசத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.